ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு உங்கள வெல்கம் பண்றதுல செம ஹாப்பி. ஐடி, வங்கி, அரசு வேலை, தனியார் நிறுவன வேலை போல பல வேலைகள பத்திய எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம எந்த கம்பெனி பத்தி பார்க்க போறோம்னா, இண்டிகாம் குளோபல் சர்வீசஸ் கம்பெனில இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வேலைய பத்திய முழு விவரம் ஒன் பை ஒன் பார்க்க போறோம். தயவு செஞ்சு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களால உங்களுக்கு பொருத்தமான வேலைய கண்டுபிடிச்சு நீங்க சரியா அப்ளை பண்ண முடியும். இந்த நிறுவனத்துல அசோசியேட், HR எக்ஸிகியூட்டிவ், ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், சாஃப்ட்வேர் என்ஜினியர், ப்ராஜெக்ட் லீட், சூப்பர்வைசர், எக்ஸிகியூட்டிவ், அண்டர் ரைட்டிங் போன்ற 18க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு ஆட்கள தேர்வு செய்றாங்க. உங்களுடைய டிகிரி, எலிஜிபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆகிய அடிப்படையில பெஸ்ட்டான வேலைய செலக்ட் செஞ்சுக்கோங்க. வேலை நியமன இடங்கள் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அண்ட் சேலம். நீங்க தமிழ்நாட்டின் வேறு மாவட்டத்துல இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த கம்பெனி போஸ்ட் பண்ணி இருக்கிற வேலைகளுக்கான தேவையான எலிஜிபிலிட்டி மற்றும் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தா, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வேலை நிச்சயம் கிடைக்கும். வழக்கம் போல ஆண், பெண் என எல்லாருமே இந்த கம்பெனில இருக்கிற வேலைகளுக்கு அப்ளை செய்யலாம். சில நேரங்கள்ல சில வேலைகளுக்கு ஸ்பெசிஃபிக்லி ஆண் இல்லனா பெண் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால நீங்க இந்த கம்பெனில வேலைக்கு அப்ளை செய்யறீங்க அப்படின்னா, அப்ளை செய்றதுக்கு முன்னாடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கவனமா படிச்சுக்கோங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல ஜெண்டர் குறிப்பிடலனா எல்லோருமே அப்ளை செஞ்சுக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு வேலைகள் இருக்குது. நீங்க உங்களோட டிகிரி கோர்ஸ் முடிச்சிட்டீங்க, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கு 2ஓ 3ஓ வேகன்சில இருக்கு. சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப் டைட்டிலுக்கு பக்கத்துல ஃப்ரெஷர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கனால ஃப்ரெஷர்ஸுக்கான வேலைய கண்டுபிடிக்க முடியலன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த கம்பெனி வெப்சைட்ல சேலரி பத்தின தகவல் எதுவும் இல்ல. ஆனா கூகுள்ல பார்த்தப்ப ஃப்ரெஷர்ஸுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி 1 வருஷத்துக்கு 2,20,000ல இருந்து 2,80,000 மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு சேலரி 1 வருஷத்துக்கு 4,00,000லிருந்து 8,00,000 வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையான சேலரி மாறலாம். உங்களுக்கு சேலரி பத்தின கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் இன்டர்வியூ டைம்ல சொல்லுவாங்க. இந்த வேலைக்கு கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன ஃபில் பண்றதுக்கு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, லேட்டஸ்ட் ரெஸ்யூம் தேவ. உங்களோட மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி மூலமா தான் இந்த கம்பெனி கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடிய பத்திரமா வச்சுக்கோங்க. ரெகுலரா இமெயில் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல வேலைக்கு அப்ளை செய்யும்போது ரெஸ்யூம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா, ஒரு வேலைக்கே ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் சப்மிட் செய்வாங்க. அதிலிருந்து உங்க அப்ளிகேஷன் செலக்ட் ஆகணும்னா, உங்க அப்ளிகேஷனும், ரெஸ்யூமும் நீங்க அப்ளை பண்ற வேலைக்கு பொருத்தமா இருக்கணும். அதனால ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கவனமா படிச்சு, அதுக்கேத்த மாரி உங்க ரெஸ்யூம் எடிட் இல்லன்னா ரீஆர்டர் செய்றது ரொம்ப முக்கியம். சரி வாங்க, இந்த வேலைகளுக்கு எப்படி அப்ளை செய்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். கம்பெனியோட கரியர்ஸ் பேஜ். இதுல எல்லா வேலைகளோட லிஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு ஏத்த வேலையா செலக்ட் பண்ணி, அதோட டைட்டில் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷன ஃபுல்லா படிச்சு, அதுக்கேத்த மாரி உங்க ரெஸ்யூம எடிட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல தேவைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்கில்ஸ், நாலேட்ஜ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ரெஸ்யூம்ல அத கிளியரா டைப் பண்ணிருங்க. அப்ளை பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்ப்ளே ஆகும். இதுல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ரெஸ்யூம் அப்லோட் செய்யும்போது, எப்போதும் உங்க லேட்டஸ்ட் ரெஸ்யூம தான் அப்லோட் செய்யணும். நீங்க அப்லோட் செய்ற ரெஸ்யூம், பிடிஎஃப், டாக்ஸ், டாக் ஆகிய ஃபைல் ஃபார்மேட்கள் மட்டும் தான் அப்லோட் செய்யணும். மத்த ஃபார்மேட் அப்லோட் செய்யக்கூடாது. அப்படி அப்லோட் செஞ்சா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அதனால கவனமா இருங்க. ஹவ் டிட் யூ ஹியர் அபௌட் த ஜாப்? அதாவது நீங்க இந்த வேலைய பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? கரண்ட் டெசிக்னேஷன் அல்லது ரோல். அதாவது நீங்க இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்ன போஸ்ட்ல நீங்க இருக்கீங்களோ, அதோட பேர இதுல என்டர் பண்ணுங்க. வேலை செய்யல அப்படின்னா எம்ப்டியா விட்டுருங்க. இல்லன்னா டேஷ் போட்டுருங்க. கரண்ட் லொகேஷன் ஆகிய எல்லா விவரங்களையும் என்டர் செஞ்சுக்கோங்க. இறுதியா ஒரு முறை நீங்க நிரப்பிய எல்லா விவரங்களையும் ரீசெக் செஞ்சு, சப்மிட் பட்டன் கிளிக் செஞ்சீங்கன்னா, உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வெற்றிகரமா சப்மிட் ஆகிடும். நீங்க சப்மிட் பண்ணும் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டு, சில நாட்கள்ல கம்பெனி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு அனுப்புவாங்க.
ஆல் தி பெஸ்ட். இந்த நிறுவனத்துல வேலைக்கு விண்ணப்பிக்க கட்டணம் இல்ல. யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டு ஃபோன் செய்தாலோ அல்லது மெயில் செய்தாலோ இந்த நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கவும். வேலைக்கு விண்ணப்பிக்கும் முன்பு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை முழுமையாக படிக்கவும். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். Beware of fake job offers. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் வேலைவாய்ப்பு வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். Stay tuned.